சட்டமன்றத்தில் திமுகவினர் முக்கிய பிரச்சனைகளை எழுப்புவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதால் வெளிநடப்பு செய்ய நேரிடுவதாக திமுக தலைவர் கருணாநிதி விளக்கமளித்துள்ளார். இந்த ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று ஆளுநர் உரையுடன் துவங்கியது. அப்போது திமுக உறுப்பினர் மு க ஸ்டாலின் எழுந்து பேசுவதற்கு அனுமதி கோரினார். அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து தமது கட்சி உறுப்பினர்களுடன் அவர் வெளிநடப்பு செய்தார். இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள், புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி ஆகியோரும் வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திமுக தலைவர் கருணாநிதி முக்கிய பிரச்சனைகள் பற்றி கருத்து கூற வாய்ப்பு மறுக்கப்படுவதால் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ய நேரிடுகிறது என்று விளக்கமளித்தார். பேசுவதற்கு அதுவே பொருந்தக்கூடிய காரணங்களுக்காகத்தான் திமுக உறுப்பினர்கள் தேவையை விட்டுட்டு சட்டப்பேரவையில் தமக்கு சிறப்பு இருக்கை தருவதில்லை என ஆளும் கட்சியினர் முடிவு செய்து விட்டதாகவும், அதனால் அதை மீண்டும் மீண்டும் தாம் கேட்க விரும்பவில்லை என்றும் கருணாநிதி கூறினார். அவர்கள் தருவதில்லை என்று முடிவு பெற்றுவிட்டார்கள். ஆகவே நான் அதை மீண்டும் மீண்டும் அவர்களிடத்தை கேட்கிறேன்.